அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று உலக நதிகள் தினம். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்று உலக நதிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனை உலக ஆறுகள் தினம் என்றும் அழைக்கிறார்கள். 2005ஆம் ஆண்டு முதலில் உலக நதிகள் தினத்தை அறிவித்தது ஐக்கிய நாடுகள் சபை. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஆறுகளின் நதிகளின் ஆர்வலர் மார்க் ஆஞ்சலோ என்பவர். அவர் 1980ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தேம்ஸ் ஆற்றில் ஒரு தூய்மைப்படுத்தும் பணியை, ஒரு நிகழ்வை தொடங்கினார். செப்டம்பர் மாதத்தில் 2005இல் இதன் வெற்றிக்கு பின்னர் இது பிசி என்பார்கள், பிரிட்டிஷ் கொலம்பியா நதி நாள் என அறியப்பட்டது. அதன் வெற்றியை தொடர்ந்து அந்த நதிகளினுடைய ஆர்வலர் ஏஞ்சலோ அவர்கள் உலக நதிகள் தினத்தை கொண்டாட முன்மொழிந்தார். மார்க் ஆஞ்சலோ 2005ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் வாட்டர் ஃபார் லைஃப் என்ற கருப்பொருளில் உரையாற்றினார். இது உலகம் முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய நீர் விநியோகம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு முயற்சியாகும். ஏஞ்சலோவினுடைய முன்மொழிவுக்கு பதிலளிக்கும் விதமாக ஐநா உலக நதிகள் தினத்தை அறிவித்தது, நிறுவியது. 2005ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏற்கனவே சொன்னது போல செப்டம்பர் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. உலக நதிகள் தினம் என்பது உலகின் நீர் வழிகளை கொண்டாடுவதாகும். உலகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளின் பாதுகாப்பு மற்றும் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த நாளின் முக்கிய நோக்கம். இயற்கை நமக்கு அளித்துள்ள அற்புதமான படைப்புகளில், கொடைகளில் ஆறுகளும் ஒன்று. மக்களின் வாழ்விற்கும் வசதிக்கும் நீர் ஆதாரம் என்பது மிக மிக அவசியமானதாகும். எனவேதான் உலகின் பல்வேறு முக்கியமான நகரங்கள் ஆற்றின் கரையோரமாக அமைந்துள்ளது. உயரமான இடத்திலிருந்து கொட்டும் அருவி நீரானது ஆர்ப்பரித்து ஓடி வருவதே ஆறு என்று அழைக்கப்படுகிறது. பல சிறிய ஆறுகள் சேர்ந்து பெரிய நதியை உண்டாக்குவதும் உண்டு. சில இடங்களில் பெரிய நதிகள் பிரிந்து கிளையாறுகளை உருவாக்குவதும் உண்டு. மனித நாகரிகம் என்பது நதிகளை சார்ந்தே அமைந்து வந்திருக்கிறது. உலகின் பெரும்பான்மையான நாகரிகம் நதிக்கரையில் தோன்றியதாக வரலாறு கூறுகிறது. உலகின் பழமையான நாகரிகமான சிந்து சமவெளி நாகரிகம் இந்துஸ் என்று சொல்லப்படும் சிந்து ஆற்றங்கரையில் தான் தோன்றியது. நைல் ஆறு பண்டைய எகிப்து நாகரிகத்தின் முக்கிய காரணியாக விளங்கியது. மெசபட்டோமியா நாகரிகமானது டைகிரிஸ், யூப்ரட்டிஸ் என்ற 2 ஆறுகளுக்கு இடைப்பகுதியில் தோன்றியது. நதிகளின் முக்கியத்துவம் குறித்து நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு அது குறித்த புரிதலை ஏற்படுத்துவது என்பது மிக மிக முக்கியமானது. இப்போதும் உலகில் வாழும் 8 பில்லியன் மக்களில் 2 பில்லியன் மக்கள் தங்களது தினசரி பயணம், உணவு மற்றும் வேலை வாய்ப்புகளுக்காக நதிகளையே நம்பியிருக்கிறார்கள் அல்லது சார்ந்திருக்கிறார்கள். மாறிவரும் காலநிலை மாற்றம் மற்றும் அதிகரித்து வரும் நீர் மாசு, வாட்டர் பொல்யூஷன் ஆகியவை நதிகளின் ஆயுட்காலத்தை குறைப்பதோடு அதனுடைய ஆரோக்கியத்தையும் தூய்மையையும் அழித்து வருகின்றன. இந்தியாவில் மட்டும் 351 நதிகள் மிக கடுமையாக மாசடைந்திருப்பதாக 2018ஆம் ஆண்டு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்திருப்பது மிக குறிப்பிடத்தக்கது.
நதிகள் நமது கிரகத்தின் ஒரு பூமியின் தமனிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவை உண்மையான அர்த்தத்தில் உயிர் நாடிகள். மனிதனுக்கு எப்படி இரத்த நாளங்கள் முக்கியமானதோ அதைப்போல பூமி தாய்க்கு ஆறுகள் முக்கியம். அதனை உணர்ந்து வற்றாத ஜீவ நதிகளை காக்கவும் வறண்டு போன நதிகளை மீட்டெடுக்கவும் உறுதியேற்போம். நதிகளை மீட்டு நம் வாழ்வை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்துச் செல்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.